தகவல் கிடைத்தது. எனக்கு தொடர்ந்து உயிருக்கு ஆபத்து இருந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன். இருந்தாலும் அதிகாரிகள் கொலை செய்யும் அளவுக்கு துணிய மாட்டார்கள் என்று நான் நினைத்திருந்தேன். கடந்த ஆண்டு மே மாதம் 2024 நான் கைது செய்யப்பட்டு கோவை சிறையில் அடைக்கப்பட்ட போது சிறை உள்ளேயே என் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டு என்னுடைய வலது கையில் 3 இடங்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். இது ஒரு ஜுடிஷியல் கஸ்டடியில் போகும்போது சிறைக்குள்ளே இந்த மாதிரி தாக்குதல் நடக்குதுன்னா இந்த அதிகாரிகள் எந்த எல்லைக்கு செல்வார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதற்கு பிறகு திருச்சியில் திரு வருண்குமார் அவர்கள் எஸ்பியாக இருக்கும்போது நான் கஸ்டடி எடுக்கப்பட்ட போது அங்கே எனக்கு உணவில் விஷம் வைப்பதற்கான முயற்சிகள் நடந்தது. ஆளுநர் அளவில் தலையிட்டதனால் அது நடைபெறவில்லை. அதற்கு பிறகு என் மீது 2 முறை குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்டதை நீங்கள் அறிவீர்கள். திரு சவுக்கு சங்கர் அவர்கள். இந்த சவுக்கு சங்கர் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு தெரிஞ்ச ஒரு நபர் தான். இந்த கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருடங்களாக அவர் வந்து ஒரு கடுமையாக அவர் வந்து ஒரு சேனல் நடத்திட்டு வர்றாரு. பல சேனல்களில் போய் அவர் வந்து பேசுறாரு. அவருடைய பேச்சுக்களின் விளைவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு நிறைய மக்களினுடைய ஒரு ஆதரவு பெருகியது எல்லாமே பார்க்கலாம். ஆனால் அந்த வரம்பை மீறிய அந்த பேச்சுக்களால், வரம்பை மீறிய விமர்சனங்களால், வரம்பை மீறிய ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளால் அவர் வந்து சிறைப்படுத்தப்பட்டார் அப்படின்றத பார்க்கிறோம். 2 முறை அவர் சிறைப்படுத்தப்பட்டார். 2 முறையும் அவர் வந்து தாக்கப்பட்டார். மனித உரிமை மீறல் நடைபெற்றது காவலர்களால் அப்படின்றத பார்க்கிறோம். அவர் வந்து நீதிமன்றம் மூலமாக அவர் குண்டர் சட்டம் அவர் மீது போடப்பட்டது. அந்த குண்டர் சட்டத்தை மீறி அவர் வந்து நீதிமன்றத்தின் மூலமாக அவர் வந்து ஜாமீன் பெற்று அவர் வந்து விடுதலை பெற்றார் அப்படின்றத பார்க்கின்றோம். ஸோ அந்த சவுக்கு சங்கர் அப்படின்ற அந்த மனிதர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உழைக்கிறார், அதுல மாற்று கருத்து இல்லை. நல்ல ஆளுமை தன்மை மிக்க ஒரு பேச்சாளர், அதுல மாற்று கருத்து எதுவுமே இல்லை. அரசியல்ல வந்து அவர் வந்து அனாலிசிஸ் பண்றார், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா என்னன்னா சில விஷயங்கள் ஆதாரம் இல்லாமல் அவர் வெளியிடுகிறார் அப்படின்ற குற்றச்சாட்டு. அப்புறம் வந்து தனிப்பட்ட முறையில் நபர்களை அவர் விமர்சிக்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் அவர் எழுந்தது. குறிப்பாக வந்து முதலமைச்சர் அவர்களை அவருடைய வெளிநாட்டு பயணம் குறித்து, உடல்நிலை குறித்தெல்லாம் அவர் வந்து பேசியிருக்கின்றார். அதெல்லாம் வந்து அவர் வந்து 100% அவர் தவிர்த்திருக்க வேண்டும். தனிப்பட்ட மனிதர்களை வந்து விமர்சிப்பது என்பது ஒரு ஆரோக்கியமான ஒரு செயல் அல்ல அப்படின்றது நம்முடைய கருத்து. இப்போ இந்த சவுக்கு சங்கர் வந்து இப்ப என்ன, இன்னைக்கு ஒரு காவல் நிலையத்தில் வந்து டிஜிபி அவர்களிடத்துல வந்து ஒரு புகார் கொடுத்திருக்கின்றார். எனக்கு வந்து ஒரு கொலை மிரட்டல் இருக்கிறது, என்னை கொலை செய்வதற்கு அவர்கள் வந்து அதுவும் வந்து குறிப்பாக கமிஷனர் மீது அருண் மீதும் திரு வருண் மீதும் ஒரு புகார் அளித்திருக்கின்றார். இந்த மாதிரி ஒரு புகார் வந்து நீங்க சொல்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது மாதிரி நீங்க நிறைய சொல்லியிருக்கிறீங்க. இதே மாதிரி உங்க வீட்டுல வந்து அது கண்டிக்கத்தக்கது. துப்புரவு தொழிலாளர்கள் வேடத்தில் வந்து உங்களுடைய தாய் இருக்கும் பொழுது இந்த மாதிரி அவங்க வந்து கழிவு நீரை வந்து அவர்கள் வந்து கொட்டினார்கள் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு கடுமையா நீங்க வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருக்கிறீங்க. அதுக்கெல்லாம் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்க, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்குது அப்படின்றலாம் ஒரு கிரேட் கொஸ்டின். ஏன் உங்களால ஒரு தனிப்பட்ட ஒரு செக்யூரிட்டி பாதுகாப்பு வைக்க முடியலையா? உங்களுக்கு வந்து பாதுகாப்பு உங்களால உருவாக்க முடியலையா? அதாவது காவல்துறை பாதுகாப்பு அப்படின்றது நம்பர் 1, அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. ஏன்னா நீங்க அந்த உங்களுடைய தாய் வந்து தாக்கப்பட்டார், தாய் இருக்கும் பொழுது அந்த வீடு வந்து தாக்கப்பட்டது கழிவு நீரால் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருக்குது. நீங்க வந்து அதுக்கு முன்பாகவே நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. அதாவது இவ்வளவு நீங்க பேசுற நீங்க ஏன் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு உங்களுக்கென ஒரு பாதுகாப்பு வளையத்தை உங்களால் உருவாக்க முடியவில்லை? நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி நீங்க வந்து பேசுறீங்க. நீங்க வந்து எனக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது எனக்கு வந்து அப்படின்ற மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. சரிங்களா? அதுவும் பாத்தீங்கன்னா இப்பயும் சொல்றேன், அந்த உயர் அதிகாரிகள் மீது நீங்கள் கூறுகிறீர்கள். என்ன ஆதாரம் இருக்கிறது உங்களிடத்தில்? இப்போதும் நான் உங்களிடம் கேட்கின்றேன். திரு கமிஷனர் மீது நீங்க புகார் கொடுக்குறீங்க, திரு வருண் அவர் மீது புகார் கொடுக்குறீங்க. அது உண்மையாகவே இருக்கக்கூடிய பட்சத்திலும் என்ன ஆதாரம் உங்களிடத்தில் இருக்கிறது? ஆதாரம் இல்லாமல் நீங்கள் பேசினால் நீங்கள் குற்றவாளி தான். நீங்க ஏன்னா அவங்க வந்து இப்போ இதை வந்து அவங்க ஒரு மான நஷ்ட வழக்கு போட்டால் நீங்கள் திரும்பவும் நீங்கள் வந்து நீங்கள் தான் பாதிக்கப்படுவீர்கள். உங்களிடம் என்ன ஆதாரம் இருக்கிறது?
நான் இந்த மாதிரி இந்த டேப் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன், இந்த விஷயம் இப்படி வந்திருக்குது, இதை நீங்க கொடுங்க ஃபர்ஸ்ட். இதை கொடுக்காம தான் நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. அப்படின்னா என்னது, நீங்க உங்களோட எலிமெண்டரி லெவல்ல தான் நீங்க வந்து உங்களுடைய இந்த விஷயங்கள்லாம் இருக்குது, பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க உங்களை பாதுகாத்துக்கணுமா, செல்ஃப் டிஃபென்ஸ்னு ஒண்ணு இருக்கு, அதை நீங்க வந்து கட்டமைங்க, நீங்க பயிற்சி பெறுங்க. நீங்க இப்போ ஆங்ஸ்டாம், இப்போ சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க வந்து வெப்பன்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. அந்த வெப்பன்ஸ் கேட்டு நீங்க வாங்கிக்கோங்க. அந்த வெப்பன்ஸினுடைய பயிற்சியை நீங்க பெறுங்க. உங்களை தற்காத்துக் கொள்வதற்கு ஏதாவது நீங்கள் வந்து ஒரு இயக்கத்தில் சேருங்கள், ஒரு ஒரு கட்சியில் சேருங்கள், உங்களுக்கு ஒரு பிடித்த ஒரு கட்சியில் சேருங்கள், அரசியல் களம் காலங்கள், இல்லை ஒரு டெமோக்ராட்டிக்கா போங்க, டெமோக்ராட்டிக்கா பேசுங்க. ஏன்னா உங்களுடைய டெமோக்ராட்டிக் அது இல்லாம நீங்க வந்து ஒரு எலிமெண்டரி லெவல்லயே நீங்க வந்து ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கு. நீங்க நீங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் கொடுத்த அந்த பேட்டி கூட அப்படிதான் இருக்குது. என்னை வந்து கொலை பண்ணி இருக்கிறது, என்னை வந்து இந்த மாதிரி செய்யற மாதிரி எல்லாம் அச்சுறுத்தல் இருக்கிறது, கொலை செய்து விடுவார்களோ என்ற ஒரு பயம் இருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க. உங்களுக்குன்னு ஒரு பிரைவேட் செக்யூரிட்டி உருவாக்குங்க. அந்த செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியில நீங்க உங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அப்படி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதை விடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஆதாரம் இல்லாமல் உயர் பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை நீங்கள் வந்து இப்படி பேசினால் அது மேலும் மேலும் உங்களை வந்து குற்றமற்றவராக தான் உங்களை தான் வந்து அவர்கள் வந்து குற்றவாளியாக அவர்கள் சேர்ப்பார்கள். அதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதை விடுத்து நீங்கள் சுய பரிசோதனை செய்து உங்களை எப்படி வந்து நீங்க வந்து வலு சேர்க்க முடியும் என்பதை யோசித்து பாருங்கள். நன்றி அன்பர்களே.